வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்ம இந்த நவராத்திரி சீரீஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துர்க்கையின் ரூபத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில 4வது நாளான இன்று துர்க்கை அன்னையோட 4வது ரூபத்தை பத்தி பார்க்க போறோம். நவராத்திரியோட 4ஆம் நாளான இன்னைக்கு நம்ம எல்லாரும் அன்னை மகாலட்சுமிய வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம துர்க்கை அன்னையோட 4வது ரூபமான கூஷ்மாண்டா ரூபத்தை பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகும் முன்ன நீங்க எங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, எங்க பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க பக்தி பீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களை வந்து சேரும். இப்ப பதிவுக்குள்ள போலாம் வாங்க. மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பணம், நகை மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனா நம்முடைய சாஸ்திரங்கள்ல மொத்தம் 8 வகையான செல்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, நல்ல எதிர்காலம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, வெற்றி, குறைவில்லாத உணவு, பணம், நிறைவான வாழ்க்கைன்னு இந்த 8 செல்வங்களையும் அஷ்டலக்ஷ்மிகள் தான் நமக்கு அருளறாங்க. இந்த 4ஆம் நாள்ல கூஷ்மாண்டா தேவிங்கிற வடிவத்துல மகாலட்சுமிய நாம வழிபடுறோம். கூஷ்மாண்டா தேவி தான் இந்த உலகத்தையே உருவாக்கினதா நம்பப்படுது. இருட்டா இருந்த இந்த உலகத்தை ஆதி பராசக்தி அவங்களோட புன் சிரிப்பால தான் வெளிச்சமா மாத்தினாங்களாம். கூஷ்மாண்டான்னா புன் சிரிப்பால உலகத்தை படைச்சவள்னு அர்த்தம். கூஷ்மாண்டா தேவியை வழிபட்டா நோய்கள் நீங்கி உடம்பு பலமாகும், மனசுக்கும் தைரியம் கிடைக்கும். கூடவே ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செல்வம் எல்லாமே கிடைக்கும். மகாலட்சுமிக்கு பிடிச்சமான கதம்ப சாதத்தை நிவேதனமா படைச்சு மஞ்சள் அரிசியால கோலம் போட்டு நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது. இந்த 4ஆம் நாள்ல பாசி பயறு சுண்டல், குங்குமப்பூ சாதம், அன்னாசி பழ கேசரின்னு இந்த 3ஐயும் செஞ்சு அன்னையை வழிபட்டால் அன்னை மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுசா கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் அன்னை மகாலட்சுமியின் அருள் கிடைக்க என் வாழ்த்துக்கள். என்ன மக்களே, இன்னைக்கு அன்னை கூஷ்மாண்டா தேவிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதா தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன்.